குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்தணுன்றதுக்காக வந்த மொத்த குடும்பமும் ஒன்றா ஒரே வீட்டில் தங்கினாலும் இதெல்லாம் நினச்சி இங்கே கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கார்த்திகா திரும்ப அவள் மாமா கூட பேசினா அவள் புருஷனுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வருமோ நினச்சி பயப்பட்டு செஞ்ச இங்கே கஸ்தூரி கார்த்திகாவை கூப்பிடுறாங்க. இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா இப்போ எதுக்கு என்னை சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேச, இங்கே பாருடி வந்தவனுங்க தனியாக அந்த ரூமில் தங்கியிருக்கானுங்க, தேவையில்லாமல் அங்கே போய் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்புறம் நிலா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் நின்று அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஒழுங்கா உன் புருஷனோட இங்கே உட்காந்துரு, அதை விட்டுட்டு உன் புருஷனை கூட்டிட்டு அங்கே போய் ஏதாவது பேசினேன் அப்படின்னு சொல்ல, ஆட இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை பாரு, எனக்கு அப்பப்போ போய் பார்த்தா கூட போதும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நீ சொல்கிறத வச்சு கேட்குறப்போ எனக்கு ஏன் மாமா கூட அங்கே பல்லவன் இல்லான்னு எல்லார் கூடயும் போய் நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இங்கே கார்த்திகா உடனே போய் தான் ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க. வாங்குங்க, மாமா குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க, நாம் போய் அங்கே அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக கஸ்தூரி செம்ம டென்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, எது செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தானே இவ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கோவத்தில் நின்றுட்டே இருக்காங்க இங்கே கஸ்தூரி. நேராக கார்த்திகா அவங்க இருக்க இடத்துக்கு போய் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கதை கஸ்தூரி பார்த்து பொறுக்க முடியாமல் ரொம்ப கோவத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனை இவனுங்களால் வரப்போகுது, இவனுங்களால் இப்போ என்ன பிரச்சனை வர காத்திருக்குன்னு தெரியலை. முதல்ல இவனுங்களை இங்கேருந்து அனுப்பணும், நம்மளாவது இங்கே குலதெய்வ கோவிலில் வழிபாடு முடிஞ்சிட்டு கார்த்திகாவை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்ட கிளம்பணும் அப்படின்னு நினச்சி கஸ்தூரி ரொம்ப கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்திருக்க சந்தாவை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாமல் இவங்க கூட வந்திருக்குன்னு சொல்லி உடனே தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட என்னென்ன தெரியலையம்மா கஸ்தூரி, நான் என்னத்தை கண்டேன், அவங்க கேட்டாங்க நான் அட்ரஸ் சொன்னேன் அவ்வளவுதாம்மா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எதுக்கு இவங்க கூட தொத்திட்டு வந்திருக்கான்னு தெரியணுன்னே, அந்த வீட்டுக்கு வந்த நிலாவையே பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல, அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணுங்களே தங்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், நிலா வந்தா இப்போ அடுத்து எவ்வளோ ஒரு ஹிந்திக்காரி வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த குடும்பத்துக்கு என்ன அதெல்லாம் புதுசாமா, ஏற்கனவே அந்த நடேசன் பையன்தான் இங்கே வேகப்பட்ட வேலை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் ஒரு ஹிந்திக்காரியை கூட்டிகிட்டு வந்தான், இப்போ இவனுங்களில் எவன் அந்த ஹிந்திக்காரியை வச்சுக்க போகிறானே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்படி ஒன்று நடந்துடவே கூடாதுன்னு அந்த வீட்டில் இருக்க நிலாவையே நம்ம எப்படியாவது தொட்டணும்னு நினச்சிட்ருக்கோம், இதில் இன்னொட்டி வேறையான்னு நினச்சி ரொம்ப கோவப்படுறாங்க. சரி கஸ்தூரி நீ ஃபோனை வையே, நான் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு விசாரிக்கிறாங்க நடேசனுடைய அண்ணனும். அவங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உடனே இங்கே கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அட ஆமாம்மா அந்த பொண்ணோட யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை இங்கே தேடி வந்திருக்காங்க, அதனால இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றணுன்றதுக்காகவும் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுக்காகவும் அவங்க மாமா கூட போக முடியாதுன்றதுக்காகவும் தான் இப்படி அந்த பொண்ணு இவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல, இதுதான் விஷயமா அப்படின்னு இங்கே கஸ்தூரி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்க, அண்ணே எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்த கஸ்தூரி அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அண்ணனும் சரி இதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்லிடுறாங்க. ஏற்கனவே குலதெய்வ கோவிலில் அங்கே இருந்துகிட்ருக்கேன், அதாவது குலதெய்வ கோவில் மூலமாக நிலாவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு கஸ்தூரி ஒரு பக்கம் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்தாவை வந்துட்டு இந்த குடும்பத்தை விட்டே போக வைக்கணும். குலதெய்வ கோவிலுக்கு வந்தது அதுவுமா இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்தது நினச்சி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கஸ்தூரி நினச்சிட்ருக்காங்க. கஸ்தூரி நினச்சது போலவே அவங்க அண்ணனும் அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த பொண்ணை தேடி வந்தவங்க கிட்டையும், அதாவது அனீஷ் மூலமாக அனீஷை தேடி வந்தவங்க கிட்ட அவங்கள பார்த்து விஷயத்த சொல்லவும் செஞ்சிட்றாங்க. இதனால் அவங்களுடைய சொந்தக்காரவங்க, அதாவது சந்தாவுடைய ரிலேட்டிவ் இங்கே சந்தாவை கூட்டிகிட்டு போகணுன்னு வரத்துக்கான அவங்க மாமா இவங்க வந்துட்டு நேராக இந்த திண்டுக்கல்லில் இருக்க ஒட்டச்சத்திரத்துக்கு வந்துடுறாங்க. கோவிலில் எல்லாருக்கும் இங்கே பூஜை நடக்க போகுது. பூஜை நடக்க போகிற அந்த சமயத்தில் இங்கே வராங்க அவங்க மாமா. இதை பார்த்து சந்தா வந்து பயந்து போய் இங்கே நிற்கும் போது இங்கே சந்தாவுக்காக அவங்க முன்னாடி வந்து சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே பிரச்சனை பண்ண, நீ யார் அதை கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவன் வந்துட்டு ஹிந்திலேயே சொல்ல, என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு ஒன்றுமே புரியலை, ஆனால் அவன் பிரச்சனை பண்ணி சந்தாவை கூட்டிகிட்டு போகணும்னு மட்டும் நினைக்கிறான்னு நல்லாவே தெரியுதுன்னு இங்கே நிலா சொல்கிறாங்க. நிலா சொன்னதை கேட்ட உடனேயே இங்கே சந்தாவுக்கும் பயம் அதிகமாகிடுது. ஆனால் வேறு வழியே இல்லைன்னு, இவங்க வேற ரொம்ப அழுகிறாங்க, பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இவன் பார்க்க நல்லவனாட்டமே தெரியலை, இவங்க கிட்ட சந்தா ஒப்படைச்சா அவங்க வாழ்க்கை என்னத்துக்காகிறது, அதனால் இப்போவே இந்த இடத்துலேருந்து நாம் ஏதாவது ஒரு வழியை வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ல நடேசனும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே அவன் வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க மக்கள் எல்லாமே பார்க்க அதுக்கு உடனே கஸ்தூரி சொல்கிறாங்க, அதான் நான் சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் கூட பொண்ணுங்க தங்காது, அப்படிப்பட்ட ஒரு கேடான சாபம் தான் இந்த குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு கஸ்தூரி சொல்லிட்டு சிரிக்க, அம்மா எந்த நேரத்தில் என்ன பேசுறதுனே உனக்கு தெரியாதாமான்னு சொல்லிட்டு நேராக அந்த கார்த்திகா வந்துட்டு பக்கத்தில் வராங்க. என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறத உங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் சந்தா கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, நிலா திகச்சு போய் கார்த்திகா
கார்த்திகாவை பார்க்க, என்ன நிலா பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லுங்க நிலா அப்படின்னு சேரன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்படி கார்த்திகா சொன்னதுமே அட சும்மா இருமா அப்படின்னு இங்கே நடேசனும் அங்கே சேரனும் சொல்ல, இன்னொரு பக்கம் சோழன் வந்துட்டு கார்த்திகா சொல்கிறது சரிதானே, இதுக்கு வேறு வழியே இல்லை, இந்த மாதிரியே பேசுகிறவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா இதுக்கு தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு சந்தாவை பார்க்குறாங்க. நிலாவும் பார்க்குறாங்க. உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஹிந்தியிலேயே சரின்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்ட சேரனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிற்கிற அந்த ஆளும் இங்கே சந்தாவையும் பார்க்குறாங்க, அங்கே நின்றுகிட்டு இருக்கவங்களையும் பார்க்குறாங்க. அங்கே இருக்க பூசாரி தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இந்தா பார்க்கட்டு இவங்க கையாலேயே இந்த பொண்ணு காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு வந்தது அதுமா ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுக்காக தான் அந்த சாமி இப்போதைக்கு உங்களுக்கு இந்த குலதெய்வ கோயிலை காட்டி இங்கே வரவும் வச்சிருக்கு, உன் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நீ இந்த இடத்துல தாலியை கட்டியா அப்படின்னு அங்கே இருக்க பூசாரியும் சொல்ல, நடேசனுக்கும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அவனே சேரன் கொஞ்சம் தயங்கி நிற்காடு, என்ன மாமா பார்த்துட்டே இருக்கிய, தாலியை கட்டுங்க மாமான்னு சொல்ல, சேரனுக்கு அந்த இடத்துல கல்யாணம் நடக்க கார்த்திகா கண்கள் இங்கே நிற்க, ஒரு வழியாக மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அவர் நல்லா இருக்கணும், எனக்கு இனிமே சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது, இனி எதுவும் இருக்காதுன்னு நினச்சி கார்த்திகா மனசில் சந்தோஷத்தோட நிற்க, என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை, அந்த குடும்பத்தில் கல்யாணம் யாருக்குமே ஆகக்கூடாதா, ஏன் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க, நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சா அந்த பாவம் முழுக்க எனக்கு தான் வந்து சேரும், இனிமே மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினை, அவங்க வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி தான் அம்மாவை திட்டிட்டு கார்த்திகா கண்கள் இங்கே படி நிற்க, அங்கே நிலா, சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், நடேசன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க சந்தாவை பார்க்குறாங்க. சேரனும் இதில் எனக்கு சம்மதம் இல்லைப்பா, ஆனாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியாமல் தான்ப்பா உன் கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்படி சொன்ன உடனேயுமே சந்தாவுக்கு மனசுக்குள்ள ஒரே கஷ்டமாக போயிடுது. அவங்க கஷ்டப்படுறத விட இங்கே சேரனும் சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்கலைனாலும் ஒன்று கவலை இல்லைப்பா, நம்ம பிரிஞ்சிடலாம் பின்னாடி கூடன்னு சொல்ல, என்னென்ன இப்போ தான் கல்யாணம் இருக்குது அதுக்குள்ளே பெரியறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு போகலாம், இனிமேல் சந்தா இல்லை அவங்க நமக்கு அண்ணி அப்படின்னு பல்லவன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அவங்க தாய்மாமனும் இங்கே சந்தா காலத்தில் தாலி என்னதை பார்த்ததும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதை பார்த்ததும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்த விட்டு போக மனசுக்கு நிம்மதியாக சந்தா அப்போ தான் இருக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்லிட்டு, குலதெய்வ கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதை விட சந்தோஷம் இங்கே அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது. சோழன் அண்ணா வாழ்க்கை மாதிரி சேரன் அண்ணா வாழ்க்கை ஆகிடக்கூடாது, சோழன் அண்ணா சேரன் அண்ணா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பல்லவனும் எங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கிருந்து குடும்பத்தோட சந்தோஷமாக கிளம்ப, தான் எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த விஷயம் இப்போ நடந்துருச்சு. கிளம்பும் போதே சோழன் வந்துட்டு நேராக அந்த கஸ்தூரி பக்கம் வராங்க. எங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க, எந்த கல்யாணம் யாருக்கும் நடக்காதுன்னு என்னென்னமோ சாப்பிட்டீங்க, உங்கள் வாய் உங்கள்கிட்ட பழிக்கவே இல்லை, இந்த கோவிலில் என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு நிலா வந்தாச்சு, இப்போது இங்கே எங்கள் சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்து பாண்டியனுடைய கல்யாணம் தான், அதை கொஞ்சம் கிராண்டாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்து வரவழைப்போம், அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அவமானப்பட்டு நிற்கிறாங்க. கார்த்திகாவும் வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவை கூட கொஞ்சம் மதிக்காமல் தன் புருஷனை கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க கார்த்திகா. இங்கே எல்லா இடங்கள்லையும் அவமானப்பட்டு கஸ்தூரி நிற்க தான் செய்கிறாங்க. நடந்த விஷயத்த தான் அண்ணன் கிட்ட சொல்ல அவரே ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தன் தங்கச்சியை திட்ட தான் செய்கிறாரு கஸ்தூரியை. ஏன்னா ஒரு கல்யாணத்தை வந்துட்டு நடத்தாமல் இருக்கணுன்றது என்ன முயற்சி பண்ணணுமோ அதை விட்டுட்டு இப்போ என்னென்னமோ செஞ்சு வேறு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணாங்க, விருப்பம் இல்லாமல் தானே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல, அந்த குடும்பத்தோட ராசி இனி நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் கவலைப்பட, இன்னொரு பக்கம் கஸ்தூரி என்னதான் தன் வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தேத்திக்கிட்டாலும் அவங்களுக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.